Hi students, welcome to நம்ம tuition. 9th max important sum பார்க்கலாம். Arrange in ascending order. Cube root of 2, square root of 4, fourth root of 3. இப்போ நம்ம இங்க இருக்க 3, 2, 4க்கு LCM எடுக்க போறோம். அதான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க சொல்யூஷன்ல LCM of 3, 2, 4 ன்ட்டு. இப்போ 12 LCM. அந்த 12 எப்படி வந்திருக்கு பாருங்க. 3, 2, 4. 3 ones are 3, பேலன்ஸ் இருக்க 2, 4 அப்படியே போட்டுக்கோங்க. அகைன் 2 இந்த 1 அப்படியே இறக்கிக்கோங்க. 2 ones are 2, 2 twos are 4. இங்கே 2 இருக்குங்களா, திரும்பவும் நம்ம 2 ஆலே பண்ணலாம். இந்த 2 1 அப்படியே இறக்கிக்கோங்க. 2 ones are 2. அப்போ எல்லாமே இங்கே கீழே 1 1 வந்துருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சைடில் இருக்கிறது எல்லாமே மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, 6 2s are 12. அப்போ எல்சிஎம் என்னது 12. இப்போ பாருங்க எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் கியூப் ரூட் ஆஃப் 2. அப்போ இந்த கியூப் எப்படி பண்ணலாம் போடலாம், 2 பவர் 1/3ன்னு போடலாம். இப்போ எனக்கு எல்சிஎம் 12ன்றதுனால நான் 3ஆல் என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும், 4 மல்டிப்ளை பண்ண. அப்போ மேலேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 4 மல்டிப்ளை பண்ணணும். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஈக்குவல் டு 2 போட்டு 4 1s are 4, 3 4s are 12. பவர் வந்து என்னவாகும், 4/12 ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 12 வந்து ரூட்டுக்கு மேலே வரும், இந்த 2 பவர் 4ஆக மாறிடும். அப்போ 2 × 2 × 2 × 2 பண்ணால் என்ன வரும், 16. 4 times 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 16 வரும். இந்த ரூட் பக்கத்தில் 12 போடணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. இதுக்கும் சேம் அதே மெத்தட் தான். இந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால என்ன பண்ணுறேன், 1/2 போடுறேன். எனக்கு என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும், 6 பண்ணால். அப்போ மேலேயும் 6 கீழேயும் 6 மல்டிப்ளை பண்ணணும். 1 6 are 6, 2 6 are 12. இப்போ பவர் என்ன மாறும், 6/12ன்னு மாறும். இந்த 4 கீழே நீங்கள் போடணும். இப்போ இந்த 12 வந்து இந்த ரூட்டுக்கு வெளியே வந்துடும். இந்த 6 வந்து 4க்கு மேலே பவரில் நிற்கும். அப்போ 4 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும், 4096. நீங்கள் 4 6 பார்க்கக்கூடாது, 4 × 4 × 4 × 4 4 வாட்டி 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போது ஃபோர்த் ரூட் ஆஃப் 3 அது எப்படி பண்ணலாம், 3 மேலே 3 பவர் 1/4. அப்போ 4ஆல் என்ன மல்டிப்ளை பண்ணோம், 3. அப்போது 3/3ன்னு போட்டு 3 1s are 3, 4 3s are 12. ஓகேவா. இந்த 12 வந்து ரூட்டுக்கு வெளியே வந்துடும். கியூப் வந்து இங்கே இப்படி 3/3 வரும். அப்போ 3 × 3 × 3 பண்ணால் 27. இது எல்லாமே நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, ஸ்மால் டு பிக். அப்போ பாருங்கள், இந்த ஆன்சரு இந்த ஆன்சரை பாருங்கள். இதில் எது ரொம்ப ஸ்மாலு, 16 தான். அப்போ அதுக்கு நேராக என்ன கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, கியூப் ரூட் ஆஃப் 2 அதை எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் என்னது 27. அதோட கொஸ்டின் என்ன, ஃபோர்த் ரூட் ஆஃப் 3 அதை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 4096. அதோட கொஸ்டின் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அதை எடுத்து எழுதிடுங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.